ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலே நாங்கள் இப்படியாக எங்களுடைய இடங்களிலே கூடி உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்முடைய முகத்தை நாங்கள் தேடும்படியாக, உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாக கூடியிருக்கிறோம். இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், நாங்கள் கேட்கிற வசனங்கள், எங்களுடைய திருவிருந்து எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அங்கீகரித்து எங்களுக்கு நீர் அவைகளை ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிற மகனோடு நீர் கூட இருந்து அவர் மூலமாக எங்களோடு இந்த காலையிலே இடைவிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். லார்ட், we thank you for giving us another opportunity to gather in our houses, to sing praises unto thee and to listen to your word. Father, as we go through this service, we pray that you speak to each one of us and bless our hearts this morning. In Jesus' name we pray. Amen. தேவநாம மகிமைக்காக 4வது பாமாலையை நாம் பாடுவோம். Let's all sing hymn number 4. Hymn number 4. ஜெபம் செய்ய கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும்.
இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். திருநாளுக்கு பின்வரும் நாளாம் இருக்கிறதான சுருக்க ஜெபம். உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிற யாவரையும் காப்பாற்றுகிறவராகிய தேவனே, உம்மாலே என்று யாதொன்றும் பலனாயும் யாதொன்றும் பரிசுத்தமாயும் இராது. பரமபிதாவாகிய தேவரீர் எங்களை ஆளுகிறவரும் வழி நடத்துகிறவருமாயிருப்பதினால் நாங்கள் கடைசியில் நித்தியமானவைகளை இழந்து போகாதபடிக்கு அநித்தியமானவைகளை கடந்து செல்ல எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உம்முடைய இரக்கத்தை மென்மேலும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். இப்பொழுது வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 30 வரை. The first reading is taken from Exodus chapter 25, verses beginning to read from 23 to 30. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல். சீத்திம் மரத்தால் ஒரு மேஜையையும் பண்ணுவாயாக. அது 2 முழ நீளமும் 1 முழ அகலமும் 1.5 முழ உயரமுமாய் இருக்க கடவது. அதை பசும் பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன்னினால் திரணையை உண்டாக்கி சுற்றிலும் அதற்கு 4 விரற்கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன்னினால் திரணையையும் உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை பண்ணி அவைகளை அதன் 4 கால்களுக்கு இருக்கும் 4 முலைகளிலும் தைக்க கடவாய். அந்த வளையங்கள் மேஜையை சுமக்கும் தண்டுகளுக்கு இடங்களாய் இருக்கும்படி சட்டத்தின் அருகே இருக்க வேண்டும். அந்த தண்டுகளை சீத்திம் மரத்தினால் செய்து அவைகளை பொன் தகட்டால் மூட கடவாய். அவைகளால் மேஜை சுமக்கப்பட வேண்டும். அதற்குரிய தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் கிண்ணங்களையும் பான பலி கரகங்களையும் பண்ண கடவாய். அவைகளை பசும் பொன்னினால் பண்ண கடவாய். மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூகத்தப்பங்களை வைக்க கடவாய் என்பது. வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 33 வரை. Today's epistle reading is taken from the first letter of Paul to the Corinthians, chapter 10, verses reading from 23 to 33. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல். 1 Corinthians chapter 10, verses reading from 23. All things are lawful for me, but not all things are helpful. All things are lawful for me, but not all things edify. Let no one seek his own, but each one the other's well-being. For eat whatever is sold in the meat market, asking no questions for conscience sake. For the earth is the Lord's and all its fullness. If any of those who do not believe invites you to dinner, and you desire to go
eat whatever is set before you, asking no questions for conscience sake. But if anyone says to you, 'This was offered to idols,' do not eat it for the sake of the one who told you, and for conscience sake. For the earth is the Lord's and all its fullness. Conscience, I say, not your own, but that of the other. For why is my liberty judged by another man's conscience? But if I partake with thanks, why am I evil spoken of for the food over which I give thanks? Therefore, whether you eat or drink, or whatever you do all to the glory of God. Give no offense either to the Jews or to the Greeks or to the church of God, just as I also please all men in all things, not seeking my own profit, but the profit of many, that they may be saved." Here ends the reading. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 முதல் 51 வரை. The Gospel according to St. John, chapter 6, beginning to read from verses 32 to 51. The Gospel according to St. John, chapter 6, beginning to read at verse 32. Then Jesus said unto them, "Verily, verily, I say unto you, Moses gave you not that bread from heaven, but my Father giveth you the true bread from heaven. For the bread of God is he which cometh down from heaven, and giveth life unto the world." Then said they unto him, "Lord, evermore give us this bread." And Jesus said unto them, "I am the bread of life. He that cometh to me shall never hunger, and he that believeth on me shall never thirst. But I said unto you that ye also have seen me, and believe not. All that the Father giveth me shall come to me, and him that cometh to me I will no wise cast out. For I came down from heaven, not to do mine own will, but the will of him that sent me. And this is the Father's will which has sent me, that of all which he hath given me, I should lose nothing, but should raise it up again at the last day. And this is the will of him that sent me, that every one which seeth the Son and believeth on him may have everlasting life, and I will raise him up at the last day. The Jews then murmured at him because he said, "I am the bread which cometh down from heaven." And they said, "Is not this Jesus, the son of Joseph, whose father and mother we know? How is it then that he said, 'I came down from heaven'?" Jesus therefore answered and said unto them, "Murmur not among yourselves. No man can come to me, except the Father which hath sent me draw him, and I will raise him up at the last day. It is written in the prophets, and they shall be all taught of God.
Every man, therefore, that hath heard and hath learned of the Father cometh unto me. Not that any man hath seen the Father, save he which is of God. He hath seen the Father. Verily, verily, I say unto you, he that believeth on me hath everlasting life. I am the bread of life. Your fathers did eat manna in the wilderness and are dead. This is the bread which cometh down from heaven, that a man may eat thereof and not die. I am the living bread which came down from heaven. If any man eat of this bread, he shall live forever. And the bread that I will give is my flesh, which I will give for the life of the world. Here ends the reading of the gospel. வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பிறனகுமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர். நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரிசுத்தாவினாலே நமக்காக பந்தி காலத்தை சிலுவையில் அறைந்து பாடுபட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரு பொதுவான பூசண திருச்சபை விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கை இடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையார் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். இந்த காலையிலே நீங்கள் உங்களுடைய இடங்களிலே இப்படியாக கூடியிருந்து இந்த ஆராதனையை நீங்கள் கவனிக்கும் பொழுது ஆண்டவர் தாமே உங்களோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக, உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. Such a joy to welcome each one of you to this online service on this Sunday morning. As you are in your houses, it's my prayer that the Lord will speak to each one of you and He will bless your heart. And on behalf of all the priests, the Bishop Dasan, I welcome each one of you to this morning service. இந்த நாளிலே நம்மோடு கூட தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறவர்கள் ரைட் ரெவரண்ட் டாக்டர் தாசன் ஜெயராஜ்
அவர்கள் பிரெஸ்பிடேரியன் சர்ச்சஸினுடைய பிஷப் தெலுங்கானா ஆந்திராவுக்கு பொறுப்பாக இருக்கிறார்கள். இந்த காலையிலே அவர்கள் நம்மோடு தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். அவர்கள் நமக்கு புதியவர்கள் அல்ல. எனவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இந்த வாரத்திற்கான மற்ற அறிவிப்புகள், நம்முடைய எல்லா ஐக்கிய கூடுகைகளும் ஆன்லைனில் நடைபெறும். வியாழக்கிழமை காலை 7:30 மணிக்கு காலை ஆராதனை ஹோலி கம்யூனியன் சர்வீஸாக நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும். வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு நமக்கு உபவாச ஜெபக்கூட்டம் உண்டு. அதுவும் ஜூம் மீட்டிங்காக நடைபெறும். நீங்கள் யாவரும் அதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டு கொள்கின்றோம். கடந்த வாரத்திலே நாங்கள் கிளர்ஜி எல்லாருமாக சேர்ந்து 90 குடும்பங்களை ஃபோனிலே நாங்கள் கூப்பிட்டு நாங்கள் அவர்களை விசாரித்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணினோம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார், உங்களையும் அதிகமாக ஆசீர்வதித்திருப்பார் என்று நாங்கள் அதிகமாக நம்புகின்றோம். ஆலயம் திறப்பதற்கான அறிவிப்பு, ஜூன் 19ஆம் தேதி கொடுக்கப்பட்ட அரசு ஆணையின்படி திருச்சபைகள் திறக்கப்பட்டு வருகின்றன. நமது பேராலயத்தில் வருகிற ஜூலை 1ஆம் தேதி வியாழக்கிழமை 7:30 மணி பரிசுத்த நற்கருணை ஆராதனையோடு நம்முடைய ஆலயம் திறக்கப்படும். ஜூலை 4ஆம் தேதி ஞாயிறு காலை 6:30 மணிக்கு ஆங்கில ஆராதனையும், 8 மணிக்கு 2வது ஆராதனையும், மாலை 6:30 மணிக்கு ஆங்கில ஆராதனையும் நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும். 3 ஆராதனைகளும் பரிசுத்த நற்கருணை ஆராதனைகளாக இருக்கும். இதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் ஒருவேளை வேக்சின் போடாதவர்கள் நீங்கள் போட்டுக்கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் அன்போடு உற்சாகப்படுத்துகின்றோம். ஆலயத்தில் மாஸ்க் அணிவது, ஹேண்ட் சானிடேஷன், சோஷியல் டிஸ்டன்சிங் எல்லாவற்றையும் நாங்கள் கடைபிடிப்போம். நீங்களும் ஒத்துழைக்குமாறு உங்களை அன்போடு நாங்கள் கேட்டு கொள்கின்றோம். நம்முடைய திருச்சபையின் ஜெனரல் பாடி மீட்டிங் எலெக்ஷன் விஷயமான அறிவிப்பு, கொரோனா தொற்று வியாதியின் 2வது அலை காரணமாக ஆராதனை நடத்த முடியாதபடி ஆலயங்கள் மூடப்பட்டன. இந்த வருடம் இந்த தொற்று நோயின் நிமித்தமாக நாம் நடத்த வேண்டிய நமது சொசைட்டி வருடாந்திர பொதுக்கூட்டம் நடைபெறாமல் போய்விட்டது. மேலும் மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கான தேர்தலும் நடைபெறவில்லை. தற்போதைய மேனேஜ்மெண்ட் கமிட்டியின் காலம் இந்த வருடம் ஜூன் 30ஆம் தேதியோடு முடிவடைகிறது. நமது அரசாங்கம் 200 பேருக்கு மேல் எந்த கூட்டமோ மத சம்பந்தமான கூடுகையோ அனுமதிக்கப்படாத பட்சத்தில் சங்க டைரக்டராகிய நான் நமது சென்ட் தாமஸ் எஸ்பிஜி தமிழ் சர்ச் சொசைட்டியின் பணி காலத்தை மேலும் 3 மாதத்திற்கு, அதாவது செப்டம்பர் மாத இறுதி வரை நீடித்திருக்கிறேன். இந்த சூழ்நிலைகள் மாறி அரசாங்கம் எப்பொழுது கூட்டம் கூடலாம் என்று சொல்லி சட்டங்களை தளர்வு செய்கிறதோ அப்பொழுது நமது சொசைட்டியின் தேர்தல் நடத்தி வைக்கப்படும் என்று சங்க உறுப்பினர்களுக்கு உறுதி அளிக்கின்றேன். இதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டு கொள்கின்றேன். போன வாரம் நம் தேவனுடைய ஊழியத்திற்காக கொடுத்த காணிக்கை 1,21,470 ரூபாயாக இருக்கிறது. கொடுத்த உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. All the fellowships will meet through online. Thursday 7:30 we will have a Holy Communion service in our church. Friday 11 we will have fasting and prayer meeting through Zoom this week. This week we clergy have called 90 families and we asked their welfare and we have prayed with them and we were blessed. Hope you are also blessed by our call. Announcement regarding opening of our church for worship. The church will be opened as per the relaxation announced by the government on 19th June.
The church services will be conducted in our cathedral from 1st July 21st with a Holy Communion service at 7:30 on Thursday. Sunday, 4th July 2021, we will have English service being the first Sunday, 6:30 a.m. Second service at 8 a.m. and at 6:30 in the evening also. All whole communion services. We also encourage the congregation members to have vaccination when you get a chance. Announcement regarding extension of our present management committee. Dear members, the second wave of corona in and around our state from March 2020 has compelled the government to clamp lockdown affecting our church services also. This year, we were unable to conduct the annual general body meetings also due to the pandemic for electing members to our management committee. The term of the management committee, that is the present management committee, ends on 30th June 21. The government has not permitted to conduct any religious gatherings more than 200 persons. As director of our St. Thomas SPG Tamil Church Society, I hereby extend the service of the present management committee by 3 months up to end of September 21. I assure our society members that once the government lifts all restriction regarding assembly of members for church services and religious gatherings, the election to our management committee will be conducted as per the society rules. Continue to pray for our cathedral. Last week, we have given to the ministry of the Lord rupees 1,21,470. May the good Lord bless all of you for your cheerful giving. As we have been studying about tabernacle, the theme for today, table of showbread and tabernacle, the promising presence of God in the holy place. After the hymn, Bishop Dasan Jayaraj will bring the message of the Lord. இந்த நாம் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நாம் படித்து வருகின்றோம். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு சமூகத்து அப்பமும் ஆசரிப்பு கூடாரமும், பரிசுத்த ஸ்தலத்தில் வாக்கு மாறாத தேவ பிரசன்னம் என்கிற தலைப்பிலே பிஷப் தாசன் ஜெயராஜ் அவர்கள் நமக்கு தேவனுடைய செய்தியை கொடுப்பார்கள். அதற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று 7வது பாமாலையை நாம் பாடுவோம். லெட்ஸ் ஆல் சிங் ஹிம் நம்பர் 7. ஹிம் நம்பர் 7. He risen from the
all in the triune name of the Father, Son, and the Holy Spirit. And I thank God for this opportunity, and I'm grateful to the bishop and the clergy for the opportunity to be with you all this morning. திரியேக தேவனின் நாமத்தினாலே, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் உங்களோடு இந்த நாளிலே வசனத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்த தருணத்திற்காக பிஷப் ஐயா அவர்களுக்கும் கிளர்ஜிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். It is also my prayer that God will minister to each one of us this morning as we wait upon His holy presence. தேவனுடைய பரிசுத்த சன்னிதானத்திலே நாம் கூடியிருக்கிறோம். தேவன் தாமே அவருடைய வசனத்தின் மூலமாக நாம் ஒவ்வொருவரோடு பேசுவாராக. ஆன்லைனிலே எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தேவன் தாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். லெட்ஸ் ப்ரே. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பல்வேறு விதமான சூழ்நிலைகள் மத்தியிலே ஒருவேளை நாங்கள் உம்முடைய ஆலயத்திற்கு வந்து உம்மை ஆராதிக்க முடியாவிட்டாலும் ஆன்லைனிலே நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். உம்முடைய வசனத்தின் மூலமாக இந்த காலை வேளையிலே எங்களோடு பேசும், எங்களோடு இடைவிடும். உம்முடைய பரிசுத்த வசனம் எங்களோடு பேசி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். We thank you, O God. Due to the pandemic situation, we are all watching through online, and it is our prayer this morning that your holy word, the unchanging word, will minister to each one of us. O Lord, speak to us. Speak to us, O God. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். We are studying the series on tabernacle, and the topic this morning is table of showbread and tabernacle. நாம் உடன்படிக்கை பெட்டியை அல்லது கூடாரம் பற்றி, உடன்படிக்கை பெட்டியை பற்றியும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற கூடாரத்தை பற்றியும் நாம் படித்து வருகிறோம். பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய பிரசன்னம், பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய பிரசன்னம் என்பதை குறித்து இந்த காலை வேளையிலே நாம் பேச இருக்கிறோம். சமூகத்து அப்பங்களும் உடன்படிக்கை பெட்டியும், சமூகத்து அப்பங்களும் உடன்படிக்கை பெட்டியும் என்பதை நாம் குறித்து இந்த காலை வேளையிலே தியானிக்க இருக்கிறோம். The theme given to us is table of showbread and tabernacle. Now we can talk a lot. As I was preparing for the last 3 days, I found so much material to speak. So I will only focus on showbread. Okay, I will only talk about showbread. We can talk a lot. Now இதை குறித்து அநேக காரியங்களை நாம் பேசலாம், நிறைய காரியங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த காலை வேளையிலே சமூகத்து அப்பங்கள், அதை பற்றி அந்த உடன்படிக்கை பெட்டியில் வைக்கப்பட்ட அந்த சமூகத்து அப்பங்களை பற்றி மாத்திரம் நாம் தியானிக்க இருக்கிறோம். In the scripture we can also trace 5 stages of showbread. Okay, தேவனுடைய வசனத்திலே showbread என்பதை, சமூகத்து அப்பங்கள் என்பதை 5 கட்டங்களாக நாம் பார்க்க முடியும். We can see it in the 5 stages, 5 developments we can see when we study about showbread. First we see in the book of Exodus. Okay, that is what we read in the morning for our first reading. முதலாவதாக நாம் யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். God instructed Moses and the priests to keep the showbread on the table. Okay, தேவன் மோசேக்கும் ஆசாரியர்களுக்கும் அந்த மேஜையிலே, பரிசுத்த மேஜையிலே அவர்கள் சமூகத்து அப்பங்களை வைக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்படுகிறது. That is the first stage. In the second stage, in John's Gospel, chapters 1 and 6, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது மற்றும் 6வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, we see that Christ became the showbread and lived among us. Okay, the second stage, the showbread which was kept on the holy table in the tabernacle, that
showbread comes to us in the form of Christ and lived among us. We all know that the original meaning of the word lived among us, John's Gospel chapter 1 verse 14, means pitched a tent among us. Okay, that is the meaning of the word, pitched a tent among us. யோவான் எழுதின சுவிசேஷம் 1 மற்றும் 6வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அந்த சமூகத்து அப்பமானது கிறிஸ்துவின் மூலமாக நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக வந்தது என்பதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்பதனுடைய ஒரிஜினல் மூல பாஷையிலே நாம் பார்க்கும்போது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நமக்குள்ளே கூடாரத்தை அமைத்தார் என்பதாக. நமக்குள்ளே அவர் கூடாரத்தை அமைத்தார். He pitched a tent among us. So the showbread and tent merged in John's Gospel chapter 1 verse 14. அப்படி பார்க்கும்போது டென்ட் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற அந்த கூடாரம், அந்த அதிலே காணப்பட்ட அந்த சமூகத்து அப்பம், இந்த இரண்டும் சேர்ந்து இட் merged in the person of Christ. That is something, a great spiritual truth we need to grasp. Amen. So the tent and the bread, showbread, merged in the person of Christ. So Christ became both the tent and bread. கிறிஸ்துவிலே அந்த கூடாரமும் சமூக தப்பங்களும் ஒன்றாக மாறி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதாக நான் பாருங்கள். இது ஒரு மிக ஆழமான ஆவிக்குரிய சத்தியம். அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்து அப்பங்களும் கிறிஸ்துவும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு ஆச்சரியமான உண்மை! கடவுள் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். அந்த சமூகத்து அப்பமும் கூடாரமும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. ஆமென். மூன்றாவதாக, the third stage of the showbread. Christ said, I am the bread of life. John's Gospel chapter 6. Christ said, I am the bread of life. யோவான் 6வது அதிகாரம் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே ஜீவ அப்பம். 6வது அதிகாரம் 48வது வசனம். On the cross, this showbread was broken for the entire humanity. இந்த சமூகத்து அப்பமானது நமக்காக, மனுக்குலத்தை மீட்பதற்காக சிலுவையிலே அவர் உடைக்கப்பட்டார். He was broken. நமக்காக அவர் மரித்தார் என்பதாக பார்க்கிறோம். ஸோ இந்த சமூகத்து அப்பங்கள், கூடாரம், அது கிறிஸ்துவிலே வருகிறது, அது சிலுவையிலே அடிக்கப்படுகிறது. First we see it is in the tabernacle. Secondly we see it merged in the person of Christ. And thirdly we see that it was broken on the cross for the entire humanity. Fourth stage, நான்காவதாக நாம் பார்ப்பது, we celebrate the presence of the showbread through our participation in the Holy Communion today. 1 Corinthians chapter 10, நாம் வாசிக்க கேட்ட நிருப வாக்கியம். Okay, we celebrate the presence of the showbread through our participation in the Holy Communion today. பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட அந்த சமூக தப்பங்கள் இன்று எங்கே இருக்கிறது? அது நமக்கு பரிசுத்த நற்கருணையின் மூலமாக, பரிசுத்த சாக்கிரமத்தை நாம் உட்கொள்வதன் மூலமாக இன்றும் நாம் அதை கொண்டாடுகிறோம். அது பழைய ஏற்பாட்டிலே மாத்திரமல்ல, இன்றும் ஒவ்வொரு நாளும், every day we celebrate whenever we participate in the Holy Communion. That is the fourth stage. Finally, the fifth stage, we will get the showbread in heaven. Amen. We will get the showbread even in heaven. ஐந்தாவதாக பார்க்கும்போது பரலோகத்திலே நமக்கு அந்த சமூகத்து அப்பங்கள் கொடுக்கப்பட போகிறது. The past, the present and the future is found in the showbread. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், இந்த மூன்றுமே இந்த ஷோபிரெட்டிலே அடங்கி இருக்கிறது, சமூகத்து அப்பத்திலே அடங்கியிருக்கு. ஒரு நல்ல சத்தியத்தை ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் அதை நன்றாக புரிந்து கொள்வோம். அதை புரிந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். The Lord is speaking to us from this simple concept of showbread, that how it can be meaningful to us in past, in present and in the future. Such a hope that it gives to us. So let me share 4 things with you about this showbread and tabernacle and the promising presence of God. Showbread
and promising presence of God. சமூகத்து அப்பங்களும் தேவனுடைய பிரசன்னமும். You must have already heard, okay, we have heard already three messages, that tabernacle had 3 parts, okay. It had the courtyard, then it had the holy place, and it had the most holy place. So tabernacle had 3 parts. I'm sure you all heard already, okay. இந்த உடன்படிக்கை பெட்டி அல்லது என்பதுக்கு கூடாரத்திற்கு 3 பாகங்களாக காணப்பட்டது. முதலாவதாக பிரகாரம், ரெண்டாவதாக பரிசுத்த ஸ்தலம், மூன்றாவதாக மகா பரிசுத்த ஸ்தலம். ஓகே, பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். If you go to south, in all our south churches, you see it will be always built, all the churches will be built with these 3 parts. Okay, even today all the churches will be with these 3 parts. There will be a pragaram, then there is a Parisuddha Sthalam, then there is a Maha Parisuddha Sthalam. We can say our church is little bit very similar to the tabernacle. Okay, we have the courtyard. In all the 4 or 5 entrances we have the courtyard. Then we are all sitting in the holy place, and the priest, the clergy are sitting in the most holy place. So very similar of what we see our churches today with the tabernacle. உடன்படிக்கை பெட்டி என்பதை பார்க்கும்போது அந்த 3 பாகமாக அது காணப்படுகிறது. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம். அப்படியே திருச்சபைகள் சவுத்திலே நாம் பார்ப்போமானால் அந்த 3 பாகமாகவே நாம் கட்டுகிறோம். நம்முடைய திருச்சபை கூட அப்படியே கட்டப்பட்டிருக்கிறது என்பதாக நாம் சொல்ல முடியும். ஓரளவு அதே அளவிலே அதே சிந்தனையிலே கட்டப்பட்டிருக்கிறது. ஷோபிரெட் வாஸ் ஃபவுண்ட் இன் த ஹோலி பிளேஸ் ஆன் த நார்தன் சைட். ஓகே, வடக்கு பக்கத்திலே, பரிசுத்த ஸ்தலத்திலே வடக்கு பக்கத்திலே காணப்படுகிறது. த டேபிள் வாஸ் ஃபுல்லி மேட் ஆஃப் கோல்டு அண்ட் ஷிட்டீம் வுட். ஓகே, அந்த டேபிள், அந்த மேஜையானது முழுவதும் தங்கத்தினாலும் சித்தி மரத்தினாலும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. There were 12 breads in 2 stakes, each having 6. அந்த மேஜையிலே 6 அடுக்கப்பட்டு 12 சமூகத்து அப்பங்கள் காணப்படுகின்றன. The showbread must have been very heavy. Okay, it must have been very heavy because each piece of bread was made out of 2.2 kilo flour. Must have been very, very heavy. ஓகே, அந்த சமூகத்து அப்பங்கள் ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கும், வெயிட்டாக இருந்திருக்கும். ஏன்னா ஒவ்வொரு அப்பமும் 2.2 கிலோ மாவிலே தயாரிக்கப்பட்டது. த வேர்ட் ஷோ பிரெட் இஸ் ஃபஸ்ட் ஃபவுண்ட் இன் எக்ஸோடஸ் சாப்டர் 25 verse 30. அந்த சமூகத்து அப்பங்கள் என்கிற வார்த்தை முதலாவதாக யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே காணப்படுகிறது. The word showbread comes 17 times in the scripture. 17 முறை இந்த வார்த்தை சமூகத்து அப்பங்கள் என்பது 17 முறை வருகிறது. In the New Testament the word comes 4 times. 3 times in the gospel narratives and once in Hebrews chapter 9 verse 2. புதிய ஏற்பாடிலே இந்த வார்த்தை 4 முறை வருகிறது. 3 முறை சுவிசேஷங்களிலும், 1 முறை எபிரேயர் 9வது அதிகாரம் 2வது வசனத்திலும் வருகிறது. The word showbread also translated with different words. King James version calls it shewbread. It is not saying showbread, it says shewbread. Other translations call them sacred loaves of bread, consecrated bread, the bread of the presence, and the bread of the presentation. These are the various words used to translate showbread. Okay? 12 times in the Tamil Bible, in the Old Testament, it is called சமூகத்து அப்பங்கள். தமிழ் வேதாகமத்திலே பார்க்கும்போது சமூகத்து அப்பங்கள் என்பதாக 12 முறை வருகிறது. In the New Testament, it is called தேவ சமூகத்து அப்பங்கள். Okay, so there is a small difference in the translation between Old Testament and New Testament. பழைய ஏற்பாடிற்கும் புதிய ஏற்பாடு டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. பழைய ஏற்பாடிலே சமூகத்து அப்பங்கள் என்று போடப்பட்டிருக்கின்றன. புதிய ஏற்பாடிலே அது தேவ சமூகத்து அப்பங்கள் என்று போடப்பட்டிருக்கின்றன. வாட் டு வி லேர்ன் ஃபார் அவர் ப்ரெசன்ட் டே ஸ்பிரிச்சுவல் லைஃப்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன இந்த சமூகத்து அப்பத்திலிருந்து 4 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 4 things let us learn for our spiritual life.
First we see, be present in the presence of God. முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, be present in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் தரித்திருக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் தரித்திருக்க வேண்டும். Ever present. Even when they changed the showbread, there was no gap. That was the meticulous planning they were doing. When they keep 12 breads, and when they were changing, the priest would stay in such a way will not be even a minute, second gap when they change the bread. That was the meticulous planning in the tabernacle. There was no gap, there was no delay. So what does it teach? That being constantly found in the presence of God. The showbread indicates, if we are the showbread, our Holy Communion is the showbread, Christ has become the showbread. If we take it from this perspective, it teaches us that we need to be constantly found in the presence of God. அந்த ஷோபிரெட் என்பது அந்த சமூகத்து அப்பங்கள் அந்த மேஜையிலே காணப்படும் போது அதை மாற்றும் போது கூட ஆசாரியர்கள் மிகவும் நன்றாக சரியாக நேரத்தை கணக்கிட்டு அவர்கள் மாற்றினார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவர் எடுக்கும்போது மற்றவர் சைடிலிருந்து உடனே வைப்பார்களாம். அதில் ஒரு செகண்ட் கேப்பு கூட வராதாம். So the showbreads were always present in the presence of God. இந்த சமூகத்து அப்பங்கள் என்பது தேவனுடைய சந்நிதியானத்திலே எப்போதும் காணப்பட்டது. ஒரு கேப்பு கூட இல்லாமல், ஒரு டிலே இல்லாமல் காணப்பட்டது. அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, நாம் தேவனுடைய சமூகத்து அப்பங்களாக இருக்க வேண்டிய நாம், தேவனுடைய சமூகத்து திருவிருந்திலே கலந்து கொள்கிற நாம், தேவனுடைய சமூக அப்பமான கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் எப்போதும் தேவனுடைய சன்னிதானத்திலே காணப்பட வேண்டும். Like showbread, we need to be constantly found in the presence of God. It teaches two ways of presence. அது ரெண்டு விதமான சமூகத்தை காட்டுகிறது, பிரசன்னத்தை காட்டுகிறது. முதலாவதாக the presence of the bread, the presence of the bread, and secondly the presence of God. ரெண்டு விதமான பிரசன்ஸை இதிலே பார்க்கிறோம். ஓகே, முதலாவதாக அப்பத்தின் பிரசன்னம், ரெண்டாவதாக தேவனின் பிரசன்னம். ஹல்லேலூயா. So we see that the presence of God, the presence of bread, God's presence and our presence, it has to be constantly kept without any gap. Showbread could be eaten only by the priest in the holy place. அந்த சமூகத்து அப்பங்களை மாற்றிய பின்பாக அந்த பழைய பிரெட்டை ஆசாரியர்கள் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்துதான் அவர்கள் சாப்பிட வேண்டும். They cannot even take it out. Today we are the priest, as we read in 1 Peter chapter 2 verse 9. இந்த காலத்திலே யார் ஆசாரியர்கள்? நாம் ஆசாரியர்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் ராஜரீக கூட்டமாயும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம். எல்லாரும் கையை வைத்து ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லணும். நம்மலாம் யார்? Who are we? Let us raise our hand and say hallelujah, because we are the priest, we are the royal priest. So what does it teach? We should not bifurcate our life. நம்முடைய வாழ்க்கையை ரெண்டு விதமாக நாம் பிரிக்கக்கூடாது. Whether we are in the church or in home or in the work, remember you are always in the presence of God. Why? Because you are the priest. Amen. நாம் தேவனுடைய ஆசாரியர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே நாம் நம்முடைய வாழ்க்கையை ரெண்டாக மூன்றாக பிரித்து பார்க்கக்கூடாது. நம்முடைய ஆலயத்திற்கு வரும்போது நாம் எவ்வளவு பரிசுத்த அலங்காரத்துடனே காணப்படுகிறோமோ, அதே போல் நம்முடைய வீட்டில் இருக்கும்போதும் நம்முடைய வேலையில் இருக்கும்போது எங்கும் தேவனுடைய பிரசன்னத்திலே காணப்படுகிற ஆசாரியர்களாக நாம் வாழ நம்மை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. ரெண்டாவதாக, what do we learn? Be present with the purity. Okay, first I said be present in the presence of God. Secondly I say be present with the purity. முதலாவதாக தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் தரித்திருக்க வேண்டும். ரெண்டாவதாக பரிசுத்தத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், பரிசுத்தத்திலே தரித்திருக்க வேண்டும். In Leviticus chapter 24 verse 6,
லேவியராகமம் 24வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். we read that the table was called holy table. நாம் வாசிக்கிறோம் அந்த மேஜையானது பரிசுத்த மேஜை என்று அழைக்கப்படுகிறது. the bread which was kept never became stale. அந்த பரிசுத்த மேஜையிலே வைக்கப்பட்ட அந்த அப்பமானது, சமூகத்து அப்பமானது ஒருபோது கெட்டு போகவில்லையாம். இட் வாஸ் ஆல்வேஸ் ஃப்ரெஷ். அது எப்போதும் ஃப்ரெஷ்ஷாகவே புதுமையாகவே காணப்பட்டது. இட் வாஸ் மேட் வித் லாட் ஆஃப் சீக்ரெட்ஸ் that it stayed fresh all the time. அந்த சமூகத்து அப்பங்கள் மிகவும் ரகசியமாக சில நுணுக்கங்களோடு அது தயாரிக்கப்பட்டது. ஆகையினாலே அது எப்போதுமே புதுமையாகவே காணப்பட்டதாம். அது பல கெட்டு போகவில்லை, பழையதாகவே இல்லை. இட் வாஸ் ஒன்லி த கோஹதைட்ஸ் they were allowed to make. 1 Chronicles chapter 9 verse 32. 1 நாளாகமம் 9வது அதிகாரம் 32வது வசனத்திலே பார்க்கிறோம். கோகாத்தியர்கள் மாத்திரம்தான் இந்த சமூகத்து அப்பங்களை உண்டு பண்ணினார்களாம். அக்கார்டிங் டு காட்ஸ் கமாண்ட் இட் ஹேஸ் டு பி அன் அன்லீவன் பிரெட். தேவனுடைய கட்டளையின்படி அது புளிப்பில்லாத அப்பமாக எப்போதும் காணப்பட வேண்டும். why they did not teach to others in the Kohathites? They never taught this method, the secret of how to prepare the சமூகத்து அப்பங்கள், how to prepare this showbread. They did not teach to anybody. It was kept as a secret among themselves only. இந்த கோகாத்தியர்கள் இதை எப்படி சமூகத்து அப்பங்களை எப்படி தயாரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒருத்தருக்குமே சொல்லிக் கொடுக்கவில்லை. ஏன் அவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை? They did not want a Gentile to make the showbread and present it to the idol. That was a secret. கோகாத்தியர்கள் எதற்காக மற்றவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால், ஒருவேளை ஒரு அந்நிய ஜாதியான் அதை தயாரிப்பதை அறிந்து அதை அவன் உண்டு பண்ணி ஒரு சிலைக்கு வைத்து விடுவானோ என்று பயந்து அந்த கோகாத்தியர்கள் அதை யாருக்கும் சொல்லிக் கொடுக்கவே இல்லையாம். They wanted to maintain the purity and sanctity. They wanted to maintain the purity and sanctity. அவர்கள் பரிசுத்தமும் புனித தன்மையும் நிறைந்த அந்த சமூகத்து அப்பங்கள் எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். 1 Samuel chapter 21, முதலாவது சாமுவேல் 21வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். David and his company, they wanted to eat the showbread, and immediately the priest asked, have you been holy? Have you been pure? Then only I will give it to you. ஸோ 1 சாமுவேல் 21வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆசாரியர் அபித்தாரிடத்தில் வந்து தாவீதும் அவனுடைய சேவர்களும் கேட்கிறார்கள், எங்களுக்கு ஏதாவது இருக்கிறதா? அவன் சொல்லுகிறான், சமூகத்து அப்பங்கள் மாத்திரம்தான் இருக்கின்றன, ஆனால் நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் மாத்திரமே இதை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். The showbread was always pure and fresh. We, the New Testament priest and bread, are we stale Christians or stable Christians? Are we stale Christians or stable Christians? இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசாரியர்களாகிய நாம், இந்த சமூகத்து அப்பங்களாகிய நாம் எப்படி இருக்கிறோம்? கெட்டுப்போன கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா, ஸ்திரமான கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? we need to be present with purity all the time. நாம் எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்திலே பரிசுத்தத்தோடு காணப்பட வேண்டும். Third point, the third thing we see from showbread and tabernacle, the presence of God, தேவனுடைய பிரசன்னம். Be a presentation. Be a presentation. படைக்கப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். படைக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். The showbread was called bread of presentation. அந்த சமூகத்து அப்பங்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. அது என்னவென்றால் படைக்கப்பட்ட அப்பம். The bread was kept along with the frankincense, as we read in Leviticus chapter 24 verse 7. அந்த அப்பங்களை வைக்கும்போது தூப வர்க்கத்தோடு வைக்கப்பட்டதாம். லேவியராகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கிறோம். அதை நான் வாசிக்கிறேன். ஒவ்வொரு அடுக்கினிடத்தில் சுத்தமான தூப வர்க்கம் போட கடவாய், அது அப்பத்தோடு இருந்து ஞாபகக்குறியாக கர்த்தருக்கு ஏற்ற தகன பலியாய் இருக்கும். Leviticus 24:7. And thou shalt put pure frankincense upon each row, that it may be on the bread for a memorial.
even an offering made by fire unto the Lord. So bread, the showbread was a presentation. அந்த சமூகத்து அப்பங்கள் படைக்கப்பட்டதாக காணப்படுகிறது. What does it teach? The frankincense, the memorial offering, what does it indicate when we read about the bread, frankincense and memorial offering? இந்த மூன்று காரியங்கள், சமூகத்து அப்பங்கள், தூப வர்க்கம், மற்ற அடுத்தபடியாக தகன பலி, இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது எதை நமக்கு குறிக்கிறது? Christ presented his body as a memorial offering on the cross, and we, the priest and the bread, are invited in Romans chapter 12 verse 1 and 2 to be a living presentation. To be a living presentation. நாம் இன்று ரோமர் 1:12 அதிகாரம் 1:2 வாசிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள். We have to give our life, our body as a living sacrifice. The bread was a presentation, and today our life should become a presentation. ஜீவனுள்ள பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். Our life should be a living presentation to God and to the world. தேவனுக்கும் உலகத்திற்கும் நம்முடைய சரீரமானது பான பலியாக, ஞாபகார்த்த பலியாக, தகன பலியாக, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். Are we a presentation to God? மூன்றாவதாக நாம் படைக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். கடைசியாக நான்காவதாக நாம் பார்க்கிறோம், provision and prosperity comes from God. ஓகே, கொடுப்பதும் ஈகையும் செழிப்பும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. That is what the showbread and the holy table teaches us. ஈகையும் கொடுப்பதும் செழிப்பும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. Provision and prosperity comes from God. In the tabernacle, manna was kept in the ark of the covenant. உடன்படிக்கை பெட்டியிலே என்ன காணப்பட்டது? மன்னா காணப்பட்டது. நல்லா யோசித்து பாருங்க. ஓகே, manna was kept in the ark of the covenant in the most holy place. Okay, bread was kept in the holy table in the holy place. Now both manna and showbread are food. Both are food. For so many years manna was eaten by the Israelites. மன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கை பெட்டியிலே காணப்படுகிறது. ஓகே, ஆனால் ஷோபிரெட் சமூகத்து அப்பங்கள் பரிசுத்த ஸ்தலத்திலே பரிசுத்த மேஜையிலே காணப்படுகிறது. மன்னாவும் உணவு தான், ஷோபிரெட்டும் உணவு தான், சமூகத்து அப்பங்களும் உணவு தான். While manna never changed. Manna never changed. It was never changed. It was always kept in the most holy place. It never became stale. அது கெட்டு போகவே இல்லை. Showbread has to be changed. ஆனால் சமூகத்து அப்பங்களை மாற்ற வேண்டியதாக காணப்பட்டது. What does it show to us? While manna given by God, showbread made by the priest, both are kept in the one in the most holy place, one in the holy place. One is kept in the ark of the covenant and one is kept in the holy table. But one became stale, one has to be changed every Sabbath. What does it show? அது நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? God wants us to remember that God is the source of all blessings. Amen. தேவன் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் காரணராக இருக்கிறார் என்பதை நாம் தெல்லம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் தமிழில் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்கிறோம்? எல்லா நன்மைக்கும் ஊற்றுக்கும் காரணராகிய எங்கள் தகப்பனே கர்த்தாவேன்னு சொல்கிறோம் இல்லையா? எவ்வளோ அழகான ஜெபம் அது. எல்லா நன்மைக்கும் சகல ஆசீர்வாதங்களுக்கும் காரண கர்த்தா என்று நாம் சொல்லுகிறோம். So God wants us to remember that He is the source of all blessings. Provision and prosperity comes from God. Manna represents the past because it stopped. Manna stopped when Israelites cultivated the land. அவர்கள் என்னைக்கு விதை விதைத்து அதனுடைய இதிலே சாப்பிட்டார்களோ அந்த நாள் என்னது ஸ்டாப் ஆயிட்டு? மன்னா ஸ்டாப் ஆயிட்டு. And it is kept in the most holy place to remember that God provided. அது எதற்காக மகா பரிசுத்தலத்தில் வைக்கப்பட்டது? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக. So God, manna represents the past and permanent blessing. மன்னா அங்கே தான் இருந்தது, வருஷமாக மாற்றப்படாமல் அது அங்கேயே இருந்தது.
So what does it show? Manna shows the past and the permanent blessing of God. மன்னா எதை வெளிப்படுத்துகிறது? கடந்த காலத்தையும் தேவன் நிரந்தரமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. Showbread represents the present and temporary blessings. இந்த showbread என்பது எதை குறிக்கிறது? சமூகத்து அப்பங்கள் எதை குறிக்கிறது? நிகழ்காலத்தை குறிக்கிறது. The present times and the temporary blessings of God. God is the channel of our prosperity. தேவன் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு எல்லாவற்றிற்கும் காரணகர்த்தராயிருக்கிறார். It is to indicate that God is the provider, God is the giver, God is the one who makes us prosper. இதை நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது? தேவன் நமக்கு கொடுக்கிறார், தேவன் நமக்கு அருள் செய்கிறார், தேவன் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். Don't become proud when you are prosper, when you are well. What you should not do? நாம் என்ன ஆகக்கூடாது? ஒரு கர்வம், ஒரு பெருமை நமக்குள்ளே வந்துடக்கூடாது. நெவர் சே தட் திஸ் மை ஹேண்ட் மேட் மீ ரிச். ஒரு நாளும் சொல்லாதீங்க, என்னுடைய கையின் பிரயாசத்தினாலையும் எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புனாலையும் நான் பணக்காரன் நானே. ஒரு நாளும் சொல்லாதீங்க. டோ எவர் சே திஸ் ஹேண்ட் ஆஃப் மைன் அண்ட் மை இன்டலெக்ட், மை ஆப்பர்ச்சுனிட்டி மேட் மீ ரிச். நெவர் சே. Showbread and manna shows that temporary blessings and permanent blessings, past and present blessings come from God. Let me conclude here. நான் முடிக்க விரும்புகிறேன். Jesus says in John's Gospel 6:35, யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 35வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், whoever eats the bread will not be hungry. ஏசு அந்த ஜீவ அப்பத்தை நான் கொடுக்கிறேனே, அதை கொடுக்கிறவன் ஒருவனும் ஒரு நாளும் பசியாக இருப்பது இல்லை. ஸோ த ஃபஸ்ட் கொஸ்டின், ஹேவ் யூ ரிசீவ்டு த showbread Christ இன் யுவர் லைஃப்? முதலாவதாக இந்த சமூகத்து அப்பமாக இந்த உலகத்திற்கு வந்த கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வைத்திருக்கிறோமா? ஆர் யூ ஹங்க்ரி? ஆர் யூ சாட்டிஸ்ஃபைடு? நாம் பசியிலே இருக்கிறோமா அல்லது திருப்தியாக இருக்கிறோமா? கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே சமூகத்து அப்பமாக வரும்போது நமக்கு திருப்தி காணப்படுகிறது, அங்கு பசி இல்லை. ரெண்டாவதாக, செகண்ட்லி, த showbread வாஸ் சேஞ்ச்டு எவ்ரி வீக். ஓகே, சமூகத்து அப்பங்கள் ஒவ்வொரு வாரமும் மாற்றப்பட்டன. லைக்வைஸ் we need to be renewing our life every week through the participation in the Lord's Supper. ஒவ்வொரு வாரமும் பரிசுத்த நற்கரணையிலே நாம் பங்கு பெறுவதின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு முறையும் அது பரிசுத்தத்திற்கு நேராக நம்மை அழைத்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு முறையும் அவனுடைய சன்னிதானத்திற்கு வந்து அந்த பரிசுத்த நற்கரணையிலே நாம் கலந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட வேண்டும். Let our life be renewed as we participate in the holy sacrament. Thirdly, like the showbread was a memorial offering, let us offer our lives as a living offering. எப்படி அந்த சமூகத்து அப்பங்கள் ஒரு ஞாபகார்த்த தகன பலியாக கொடுக்கப்பட்டதோ, அதே போல் இன்று நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்கு ஜீவனுள்ள பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். Fourthly, let us remember that God is the source of all the blessings. நான்காவதாக நாம் ஞாபகத்திலே வைத்துக்கொள்வோம், தேவன் சகல ஆசீர்வாதங்களுக்கும் காரணகர்த்தராக இருக்கிறார். இந்த 4 காரியங்களையும் நாம் நினைக்கும் போது அந்த சமூகத்து அப்பங்கள், தேவனுடைய பிரசன்னம் எவ்வளவு அழகாக காணப்படுகிறது. தேவனுடைய சமூகத்திலே நாம் காணப்படுவோம். தேவனுடைய சமூகத்திலே எப்போது நாம் காணப்படுவோம். தேவனுக்காக நாம் பரிசுத்தமாக வாழுவோம். நம்மை ஜீவபலியாக ஒப்பு கொடுப்போம். தேவன் எல்லா நன்மையும் தேவன் செய்கிறார் என்று நம்மை நாமே ஞாபகப்படுத்திக் கொள்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். சற்று நேரம் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் அமைதியாக இருந்து நம்மை பரிசோதித்து பார்ப்போம். Let us take few seconds and let's examine ourselves. This showbread which was in the tabernacle has come to us in the form of Christ, and we participate in Lord's Supper, and we ourselves have to become as a memorial offering. அந்த உடன்படிக்கை பெட்டியிலே காணப்பட்ட அந்த சமூகத்து அப்பமானது
புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவாக நமக்கு வந்தது. இன்று நாம் நற்கருணையின் மூலமாக நாம் அதில் பங்கு கொள்கிறோம். நம்மையே ஞாபகார்த்த தகன பலியாக ஒப்பு கொடுக்க, ஜீவனுள்ள பலியாக ஒப்பு கொடுக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, என்னை மாற்றும், உடைய சன்னிதானத்திலே காணப்படும்படி உதவி செய்யும். என்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வாதங்கள் உம்மிடத்திலிருந்து வருகிறது என்பதை நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும் என்று நாம் ஜெபிப்போமா? Let us pray that I may be constantly found in the presence of God. I may be committed to purity. I may offer me as a living sacrifice, and always remember that prosperity and blessings comes from you. O Lord, help us. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்று மோசேக்கு ஆசாரியர்களுக்கும் சமூக தப்பங்களை கொடுத்து கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் எங்களுக்கு வந்து நாங்கள் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கும்படி எங்களை இந்த காலை வேளையிலே ஞாபகப்படுத்தியிருக்கிறீர். லார்ட், தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் அஸ் திஸ் மார்னிங் தட் the shewbread was kept in the tabernacle, and in the form of Christ it came to us. And today, as we participate in the Holy Communion, we are asked to present ourselves as a living sacrifice. Enable us, O God. எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் உமக்கு உகந்த ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கப்பட உதவி செய்யும். Enable us, O God, our families and our church members, each one of them may be presented to you as a living sacrifice. எங்களுக்கு உதவி செய்யும். இப்படிப்பட்ட சிந்தனையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். St. John chapter 6 verse 53. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம் அனைவரும் சேர்ந்து 156வது கீர்த்தனையை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் தோத்திர காணிக்கைகளையும் ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். Shall we all sing lyric number 156, during which we will give ourselves as a living offering and our offering and thank offering unto the Lord. ஓய்வு நாள் இது மனமே தேவனின்
ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா உம்முடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதியை உமக்கு காணிக்கையாக நாங்கள் கொடுக்கின்றோம். இதை நீர் ஆசீர்வதியும் அப்பா. ஸ்தோத்திர காணிக்கை வைக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, மிஷினரி ஊழியத்திற்காக கொடுக்கிற காணிக்கைகள், ஸ்கூலுக்காக கொடுக்கிற காணிக்கைகள், ஏழைகளுக்காக கொடுக்கிற காணிக்கைகள், ஆண்டவரே எல்லாவற்றிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம். இது எங்களுடைய திருச்சபையின் ஊழியங்களுக்கு போதுமானதாக இருந்து மீதி இருக்கும்படியாக நீர் இதை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். எல்லா மனிதருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் செய்து ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று முது பரிசுத்த அப்போஸ்தலரை கொண்டு கற்பித்தருளின சர்வ வல்லமையும் நித்திய ஜீவனுமுள்ள தேவனே, மகத்துவம் பொருந்திய தேவரீருடைய சந்நிதியில் நாங்கள் செலுத்துகிற தர்மங்களையும் காணிக்கைகளையும் இரக்கமாய் ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்கிற ஜெபங்களை கிருபையாய் கேட்டருள வேண்டும் என்று மனத்தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்குமுள்ள திருச்சபைக்கு தேவரீர் உண்மையும் ஐக்கியமும் ஏக சிந்தையும் உள்ள மனதை இடைவிடாமல் அருளி செய்து உம்முடைய திருநாமத்தை அறிக்கையிடுகிற யாவரும் முது பரிசுத்த வசனத்தின் சத்தியத்தை குறித்து இசைந்த மனதுள்ளவர்களாய் இருந்து ஐக்கியத்திலும் தேவ பக்தியுள்ள அன்பிலும் நிலைத்து வாழ்ந்திருக்கும்படி அனுக்கிரகம் செய்யும். கிறிஸ்தவர்களான அதிகாரிகள் எல்லாரையும் ரட்சித்து காப்பாற்ற வேண்டுமென்றும் சகல தேசத்தாரையும் நீதியும் சமாதானமான வழியில் நடத்தவும் பட்சபாதம் இல்லாமல் உண்மையாய் நீதியை செலுத்தி துன்மார்க்கத்தை தண்டனையினாலே அடக்கி முது சத்திய வேதத்தையும் சன்மார்க்கத்தையும் நிலைப்படுத்தி வரும்படி சகல அதிகாரிகளின் இருதயங்களையும் ஆண்டு நடத்தியறல வேண்டும் என்று தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம். பரமபிதாவே, அத்தியட்சர்மார், குருமார், டீக்கன்மார் எல்லாரும் தங்கள் நடக்கையினாலும் போதகத்தினாலும் சத்தியமும் ஜீவனும் உள்ள உமது வசனத்தை பிரசித்தப்படுத்தி உமது பரிசுத்த சாக்கிரமந்துகளை ஒழுங்காயும் செம்மையாயும் கொடுக்க அவர்களுக்கு கிருபை அள்ளியும். உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் விசேஷமாய் இவ்விடத்தில் கூடி வந்திருக்கிற இந்த சபையாரும் சாந்த இருதயத்தோடும் தகுந்த வணக்கத்தோடும் உமது பரிசுத்த வசனத்தை கேட்டு உட்கொண்டு தங்கள் வாழ்நாளெல்லாம் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்ய அவர்களுக்கு உமது பரம கிருபையை கொடுத்தருளோம். நிலையில்லாத இந்த ஜீவ காலத்தில் துன்பம், துக்கம், வறுமை, வியாதி முதலான உபத்திரவங்களால் வருத்தப்படுகிற யாவரையும் உமது தயவினாலே தேற்றி ஆதரிக்க வேண்டும் என்று பணிவாய் கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சபையிலே வியாதியாக இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் இந்த காலையிலே நினைக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீ தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மிடத்தில் விசுவாசமும் பயபக்தி உள்ளவர்களாய் ஜீவித்து போன உமது அடியார் எல்லாருக்காகவும் விசேஷமாக கடந்த வாரத்திலே எங்களை விட்டு கடந்து சென்ற மிஸ்ஸஸ் ஹானா சார்ல்ஸ் அவர்களுக்காகவும் நாங்கள் உம்முடைய பரிசுத்த நாமத்தை துதித்து அவர்களோடு கூட நாங்களும் உமது பரம ராஜ்யத்தில் பங்கு பெறும்படி அவள் காட்டிய நல் மாதிரியை பின்பற்ற எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனாவினாலே கஷ்டப்பட்ட எல்லா ஜனங்களுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். எந்த விதமான ஆஃப்டர் எஃபெக்ட் எதுவும் இல்லாதபடிக்கு கர்த்தர் எல்லாரையும் பரிபூர்ணமாக சுகப்படுத்தும். இன்னும் எங்கள் தேசத்திலே வியாதியோடு கொரோனாவினாலே கஷ்டப்படுகிற ஜனங்களை நினைக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் தொட்டு நீர் சுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அரசாங்கம் எடுக்கிற எல்லா முயற்சிகளை ஆசீர்வதியும். வேக்சினேஷன் ஆண்டவரே எல்லாருக்கும் கிடைக்க எல்லாரும் போட்டுக்கொள்ளும்படியான கிருபைகளை நீங்கள் செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். 3வது வேவ் வரும், சிறுவர்களை தாக்கும் என்று பலவிதமான காரியங்களை சொல்லுகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படி எதுவும் நடைபெறாதபடிக்கு இந்த கொரோனா வைரஸ் எங்கள் தேசத்தை விட்டே நீர் அகற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா, ஜெபிக்கின்றோம் அப்பா. நிறைய மிஷினரிகள், பாஸ்டர்ஸ், நிறைய ஜனங்கள் ஆண்டவரே இறந்து போயிருக்கிறார்கள். பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள். பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை இழந்திருக்கிறார்கள்.
மனைவிமார் தங்களுடைய கணவன்மார்களை இழந்திருக்கிறார்கள், கணவன் தங்களுடைய மனைவியை இழந்திருக்கிறார்கள். அந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கட்டும். அரசாங்கம் ஆண்டவரே சொன்ன எல்லா உதவிகளும் போய் அவர்கள் கரங்களிலே கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா, எங்களுடைய மிஷினரிகள் எல்லாரும் இந்த காலையிலே நினைக்கிறோம். அழைத்து அவர்கள் திறக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தெலுங்கானா அரசாங்கம் லாக்டவுனை ஆண்டவரே லிஃப்ட் பண்ணதற்காக கூட நன்றி செலுத்துகிறோம். இதனால் பலவிதமான பயங்கள் இருக்கின்றது. ஆண்டவரே, எல்லா பயங்களையும் அகற்றி போடும். இனி யாருக்கும் வராதபடிக்கு கர்த்தர் நீர் உதவி செய்யும். ஸ்கூல்ஸை திறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆண்டவரே, பெற்றோர் பிள்ளைகளை அனுப்ப பயப்படுகின்ற நேரத்திலே ஆண்டவரே எந்த பிள்ளைகளையும் தாக்காதபடிக்கு கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை பள்ளிக்கூடங்கள் செல்லட்டும், படிக்கட்டும், வளரட்டும். ஆண்டவரே, நீர் உதவி செய்யும். அப்பா, ஆண்டவரே, இந்த காலையிலே உம்மை நோக்கி ஜெபிக்கிற எங்கள் திருச்சபையின் மக்கள், ஆண்டவரே, இந்த ஆழ்நிலையிலே வாட்ச் பண்ணுகிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவளுடைய ஜெபங்களை கேளும், பிரச்சனைகளை நீக்கும், தேவைகளை சந்தியும். நீர் அவர்களுக்கு போதுமானவராக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா, ஜெபிக்கிறோம். எல்லாருடைய கண்ணீர்களையும் நீர் துடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஆலயத்தை வருகிற 1ஆம் தேதியிலிருந்து நாங்கள் திறக்கும் பொழுது ஆண்டவரே, ஆலயத்திற்கு வருவதனாலே யாருக்கும் எந்த ஒரு கொரோனா எதுவும் வராதபடிக்கு நீர் எங்கள் எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா, ஜெபிக்கின்றோம். அப்பா, மக்கள், எங்கள் தேசத்து மக்கள் தொடர்ந்து எல்லா விதமான ஆண்டவரே அந்த டிசிப்ளினையும் கடைபிடிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிதாவே, எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரியகர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த நன்மைகளுக்காக உம்மை வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கி கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதியுள்ள உக்கிர கோபாக்னி எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக. நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டர்லோம். ஆமேன். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லி இருக்கிறதையும் கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை
உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவரிற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையும் மாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் போர்க்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்மா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டு கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே.
இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நேமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாக இருக்கின்றது. நானே ஜீவ அப்பம் என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய சரீரத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புசித்திருக்கின்றோமா என்ற கேள்வியோடு நாம் இந்த பந்தியிலே நாம் சேருவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். The Lord's table is ready. I am the bread from heaven, Jesus said. Have we eaten this bread,
this living bread in our life. With this question, let us take part in this Holy Communion. The Lord will bless us. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்றவர்களாகிய நாம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததான பரமண்டல ஜெபத்தை சேர்ந்து செய்வோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு மூடியவைகளே. ஆமேன். பரமபிதாவாகிய கர்த்தாவே, உமதடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி தோத்திரப்பலி இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றும் நம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்ற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்துமாவும் ஆகிய எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுமுள்ள பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் பரிசுத்த நற்கரணில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லோரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பியற வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாய் இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவரிற்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு அபாத்திரராயிருந்தும் எங்கள் தகுதியின்மை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற தேவரீருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம்,
உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே பிறனகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பரிசுத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர் கிறிஸ்துவே, தேவனில் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆராதனைக்கு முடிவாக நாம் யாவரும் 51வது பாமாலையை நாம் பாடுவோம். In conclusion of our morning service, let's sing hymn number 51. Hymn number 51. இந்த ஆராதனையில் எங்களோடு கூட நீர் பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வனாந்திரத்திலே எனக்கென்று ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை மோசே நீ எனக்கு உருவாக்கு, என்னுடைய பிள்ளைகளோடு நான்
நான் தங்கி இருக்க வேண்டும், அவர்களோடு பேச வேண்டும், என்னுடைய இருதயத்தில் உள்ளவைகளெல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நீர் அதை செய்தீரே அப்பா. இந்த நாளிலே தேவ சமூகத்து அப்பத்தின் மூலமாக எங்களோடு நீர் பேசினீரே, எங்களுக்கு நீர் தேவ சமூக அப்பமாக நீர் மாறினீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்டது போல எப்பொழுதும் ஆண்டவரே உம்மோடு நாங்கள் நெருங்கி வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் வாழவும், உம்முடைய பரிசுத்தத்திலே நாங்கள் நிலைத்து இருக்கவும், எங்களையே ஜீவ பலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கவும், எங்களுக்கு நீர் கொடுத்த எங்களிடத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும், எங்களுக்கு கொடுக்குற போஷிப்பும் எல்லாம் நீர் கொடுத்தவைகள் என்று சொல்லி நாங்கள் எப்பொழுது தாழ்மையாக நடந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். செய்தி கொடுத்த முடிய மகனை நீர் ஆசீர்வதித்து அவர் குடும்பத்தையும் ஊழியத்தையும் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இரும். புதிய மாதத்திற்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வரப்போகிற புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். லார்ட், we thank you for speaking to us this morning through the show bread, oh God. Yes, Lord, you became that show bread for us, oh God. You became the living bread for us, oh God. Help us, Lord, that we will have a constant, Lord, communion, that we will be present with you all the time. And Lord, we will live in your purity and holiness, oh Master, Lord. And Lord, help us to surrender ourselves as a living sacrifice unto Thee. And help us to remember always that all we have, all the permanent and the temporary blessing, all the spiritual and the physical blessings have come from you, Lord. Help us to be always humble, Lord, before you. Thank you for speaking to us. Bless us, oh God. Bless the speaker this morning. Bless him and his family and the ministry. As we will enter into a new month, oh God, we pray the month of July be a wonderful month, a healthy month, a blessed month for all of us, oh God. In everything that we do, that we may bring glory to you, that we may experience your help, your guidance, and your blessing in our life. Send us with your blessing and your peace. In Jesus' name we pray. Amen. As I announced to you earlier, we are starting our services in our church by 1st July, that is Thursday morning, 7:30 Holy Communion service. Next Sunday, 4th July, being the first week, we will have English service morning 6:30. And then we have the second service at 8 a.m. Then evening again, English service 6:30. And those who are not able to come for this service, we have online, that is a live stream that will be there. So please, without having much crowd, you please attend a different service and the Lord will bless. Those who are not able to send your offering through online, you can bring it next week in the coming weeks. May the Lord bless you. நான் சொன்னது போல வருகிற 1ஆம் தேதி, ஜூலை 1ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7:30 கம்யூனியன் சர்வீஸோடு நம்முடைய ஆலயத்தை நாம் திறக்குகின்றோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு மாதத்தின் முதல் ஞாயிறாக இருப்பதினாலே காலையில் 6:30 மணிக்கு ஆங்கில ஆராதனை உண்டு, 8 மணிக்கு 2வது ஆராதனை, மாலை 6:30 மணிக்கு ஆங்கில ஆராதனை உண்டு. இதுக்கு வர முடியாதவர்களுக்கு ஆன்லைன் சர்வீஸ் லைவ் டெலிகாஸ்ட் நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கின்றோம். தயவுசெய்து நீங்கள் எந்த சர்வீஸ்க்கு உங்களுக்கு வர முடியுமோ நீங்கள் வரும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பேண்டமிக் சமயத்திலே காணிக்கை ஆன்லைனில் அனுப்ப முடியாதவர்கள் இந்த வருகிற ஆராதனைகளிலே நீங்கள் கொண்டு வந்து ஆலயத்திலே படைக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு போக கடவோம்.